الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله رواه البخاري ومسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக எம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து எம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் எம்மையும் எம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸ்கள், இஸ்தாபகர்களுக்கும் இந்த மஸ்ஜிதினுடைய வளர்ச்சியில் அன்று முதல் இன்று வரை எல்லா வகையிலும் யாரெல்லாம் பங்காற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்தல்வாயாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஷவ்வாலுடைய மாதத்தின் 21வது நாள் இன்றைய நாள். ஹிஜ்ரி 1447. ஒரு கோடை காலத்தை நாங்கள் எல்லாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்த காலம் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறது. அது எப்போது வரும், எப்படி வரும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா இந்த பருவ காலங்களை எங்களுக்கு தருவதெல்லாம் அது ஒரு நிஅமா, அது அல்லாஹுடைய அருட்பாக்கியம். எந்த காலத்தை எந்த இடத்தில் நாம் அதை முகம் கொடுத்து அனுபவிக்கிறோமோ
அதற்கு நாங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹுடைய அற்புதங்களை பார்ப்பதற்கு, அவ்வப்போது ஓத வேண்டிய சந்தர்ப்ப துஆக்களை ஓதுவதற்கு அல்லாஹ் தருகின்ற பாக்கியமாக இவைகளை நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். காலத்தை திட்டக்கூடாது, நேரத்தை ஏசக்கூடாது, காலநிலைகளை சபிக்கக்கூடாது. வெயில் அல்லாஹுடைய ரஹ்மா, மழை அல்லாஹுடைய ரஹ்மா, காற்று அல்லாஹுடைய நிஅமா, இடி மின்னல் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய அல்லாஹுடைய ரஹ்மத். ஆக மொத்தத்தில் எந்த ஒன்றையும் நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள், சபித்து கொள்ளாதீர்கள். ஏன் இப்படி இருக்கிறது, மனிதன் எப்படி வாழ்வது என்றெல்லாம் உங்களுக்குள்ளே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டாலும் அதற்கு பதில் ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ் இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்க ஆரம்பித்திருக்கிறான். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். எப்படி இயக்க வேண்டுமோ அப்படி அல்லாஹு தஆலா இயக்கிக் கொண்டிருப்பான். ஆக மொத்தத்தில் இந்த காலங்கள் வருகிற போது, கோடை காலம், உஷ்ணம் நிறைந்த வெப்பம் நிறைந்த காலம், அதிகமான சூட்டிலும் உஷ்ணத்திலும் மக்கள் தத்தளித்து கொண்டு வியர்வையிலும் சூட்டிலும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. இப்படியான வறட்சி நீடிக்கக்கூடிய ஒரு காலம் தொடர்கின்ற போது பயிர் பச்சைகள் இறந்து போகும், செத்து மடியும், உயிரினங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஏன், மனிதர்களுக்கும் தான் உடல் ரீதியான ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு, அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கூட இந்த வறட்சி நீடிக்கிற போது இப்படியான சில ஆபத்துக்கள் தொடர்வதற்கு வாய்ப்புண்டு. அதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அன்றைய நாளை ஆரம்பிக்கிற போது காலை வேளையில் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி ஃபத்ஹஹு வ நூரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதாஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹ். ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், துஆ. காலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாளினுடைய வெற்றியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இன்றைய நாளினுடைய உதவியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இன்றைய நாளின் பிரகாசத்தையும் என் தொட்ட காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக முடியடையக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளை எனக்கு வெற்றிக்குரிய நாளாக, சந்தோஷத்திற்குரிய நாளாக நீ தருவாயாக என்று இன்றைய நாளின் ஆரம்ப ஃபஜ்ருடைய நேரத்தில் இன்றைய நாளினுடைய கைறுகளை, பரக்கத்துகளை, நலவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுத்தான் அந்த நாளை ஆரம்பிப்பார்கள். வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதஹ். யா அல்லாஹ், இன்றைய நாள் என்ன தீங்குகளை எல்லாம் சுமந்து வரப்போகிறதோ, என்ன கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வலிகளையும் அது சுமந்து வரப்போகிறதோ என்பது எனக்கு தெரியாது, எல்லாம் மறைந்திருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அனைத்து விதமான ஷர்றுகளிலிருந்தும் பேராபத்துக்களிலிருந்தும் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலிருந்தும் இறைவா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் முஸ்லீம்களாக வாழ்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் முஃமின்களாக வாழ வேண்டும். முஃமின் என்றால் யார்? ஐங்கால தொழுகையை தொழக்கூடியவர்கள். சுபஹினுடைய தொழுகையோடு ஒரு நாளை ஆரம்பிக்கக்கூடியவன் ஒரு முஃமினாக இருக்கின்றான். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், அதிகாலை வேளையிலே யாரெல்லாம் கண் விழித்து அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையில் அன்றைய நாளை ஆரம்பித்து அவர்களுடைய காரியங்களிலே, வேலைகளில் ஈடுபடுகிறார்களோ, என் உம்மத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அதிகாலை பொழுதிலே யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக, அவருடைய காரியங்களை இலகுபடுத்துவாயாக என்று எங்களை காணாமலேயே 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதிகாலை பொழுது என்பது ஒரு பரக்கத்திற்குரிய நேரம். ஃபஜ்ருடைய தொழுகையோடு அன்றைய நாளை ஆரம்பிக்கிற போது அன்றைய நாள் அது எங்களுக்குரிய நாள். அல்லாஹ் வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறான் வாழ்வதற்காக. அந்த வாழ்வை நினைத்தவாறு வாழ முடியாது. அல்லாஹுடைய வழிகாட்டல்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள், அன்னாருடைய அழகிய வாழ்க்கை எமது வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற போது மாத்திரம்தான் அது அர்த்தமுள்ள வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமையும். கண்ணியத்திற்குரியவர்களே, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல் குர்ஆனில் இருக்கின்ற ஆயத்துக்களுள் அநேகமான இமாம்களுடைய, அல் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களாகிய முஃபஸ்ஸிர்களுடைய பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் அல் குர்ஆனில் இறுதியாக இறக்கப்பட்ட ஆயத் இந்த ஆயத் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆயத் என்ன சொல்லுகிறது? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நாளை ஒரு நாள் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அன்றைய நாளை மனிதா நீ பயந்து கொள். அன்றைய நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் மற்றவருக்கு கை கொடுக்க முடியாது, ஒருவர் மற்றவருடைய நன்மையை பறிக்கவும் முடியாது, இருக்கிற நன்மையை மற்றவருக்கு கொடுத்து அவரை காப்பாற்றவும் முடியாது. எல்லோரும் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று விரண்டோடுகின்ற நாள். என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, என்னுடைய கதி என்ன, நான் சொர்க்கம் செல்வேனா நரகம் செல்வேனா, என் கதி என்ன, என் நிலைமை என்ன என்று அங்கலாய்த்து திரிகின்ற நாள் அந்த மஹ்ஷர் பெருவழி. இதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹின் பக்கமாக ஒரு நாள் நீங்கள் அனைவரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அன்றைய நாளை பயந்து இந்த உலக வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள், மனம் போன போக்கிலே வாழாதீர்கள். கண்டதையும் கேட்டதையும் சொல்லுவதையும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு ஹயாத்தை அல்லாஹ் வாழ்க்கையை தந்திருக்கிறான், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை வீணாக்கி விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குரியது. வாழுங்கள், முறையாக வாழுங்கள், சரியாக திட்டமிட்டு வாழுங்கள். பெற்றோர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவி பிள்ளைகளோடு நல்ல அரவணைப்போடு இரக்கமாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுடைய நலவிலே, எங்களுடைய சந்தோஷத்தில் கரிசனை காட்டக்கூடியவர்கள் அவர்கள் மாத்திரம்தான். எப்போதாவது எங்கேயாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், நாம் நிலை தடுமாறி இருக்கிற போது எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களும் கை கொடுக்கக்கூடியவர்களும் அவர்கள் மாத்திரம்தான். அவர்களுடைய இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாளை மஹ்ஷர் பெருவழி பயங்கரமானது. இந்த ஷூட்டை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கஷ்டத்திலும் துன்பத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூடு எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது? இதைவிட ஒரு பயங்கரமான சூடு உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு காத்திருக்கிறது. குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரன் லவ் கானு யஃப்கஹூன். நபியே, இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நீங்கள் முகம் கொடுக்கின்ற இந்த சூரிய ஒளி, இந்த வெப்பம், உஷ்ணம் கடுமையானதாக இருக்கிறதா? தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறதா? ஒரு நிழலை நோக்கி ஓடுகிறீர்களா? வியர்வை சிந்துகிறீர்களா? நபியே, அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரகத்தின் சூடு இதைவிட ரொம்ப ரொம்ப கடுமையானது, கொடுமையானதும் கூட, ரொம்ப வலிமிக்கது. உலக ஷூட்டோடு நெருப்போடு அதை ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. அது உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்று நபியே உங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தினுடைய சூடு ரொம்ப பயங்கரமானது. மாலிகி யௌமித்தீன், மஹ்ஷர் மைதானம் என்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மனித கோடிகள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒன்று கூடுகின்ற நாள். நல்லவர்களையும் தீயவர்களையும் கெட்டவர்களையும் அல்லாஹ் வேறு பிரித்து அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்ப்பளிக்கின்ற நாள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே, கெட்டவர்களே, அநியாயக்காரர்களே, நல்லவர்களை விட்டும் நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா பிரித்து நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்தாளுகின்ற நாள் அந்த மஹ்ஷருடைய மைதானம். அது மாலிகி யௌமித்தீன், அல்லாஹு தஆலாவே மறுமை நாளுடைய கியாமத்துடைய அதிபதியாக அல்லாஹ் திகழ்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்றைய நாளில் மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல்
உலகம் அழிக்கப்படுகின்ற நாள் வரை பிறந்த அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படுவார்கள். எப்படி ஒன்று கூட்டப்படுவார்கள்? உடலிலே எந்த ஆடையும் இருக்காத உரியானத்தோடு எழுப்பப்படுவார்கள். காலுக்கு போட்டுக்கொள்வதற்கு செருப்பு இருக்காது, வெறுங்காலோடு வருவார்கள். நாங்கள் நடந்து செல்லுகின்ற இந்த மண்ணை போன்று செம்மண்ணாக அந்த மண் இருக்க மாட்டாது. அது செம்பு மண்ணா, செம்பு தரையாக இருக்கும். தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்தில் அல்லாஹு தஆலா சூரியனை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருப்பான். அந்த நேரத்தில் சூரியனுடைய உஷ்ணத்தை, வெப்பத்தை எங்களுடைய உடம்பு தாங்கிக் கொள்ள முடியாது. எங்களுடைய உடம்பு அப்படியே கரைந்து 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 அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். சில மனிதர்களுடைய உடம்பிலிருந்து வடிகின்ற அந்த வியர்வை அவருடைய கணுக்கால் வரைக்கும் நிற்கும். இன்னும் சில மனிதர்களுடைய வியர்வை அவர்களுடைய முழங்கால் வரைக்கும் வந்து நிற்கும். இன்னும் சில மனிதர்களுடைய வியர்வை அவர்களுடைய இடுப்பை வந்து தொட்டு நிற்கும். இன்னும் சில மனிதர்களுடைய வியர்வை அவருடைய கழுத்து வரைக்கும் வந்து நிற்கும் என்று சொல்லிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை எடுத்து தன்னுடைய வாயை 2 தடவைகள் 3 தடவைகள் இப்படி சகிக்கினை செய்து சொன்னார்கள், கழுத்து வரைக்கும் வியர்வை நின்றாலும் பரவாயில்லை, இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது, அது அவர்களுடைய மூக்கு வரைக்கும் வாய்க்கு மேலால் வந்து அந்த வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். வாழ்வா சாவா என்ற நிலை, தப்பித்துக் கொள்ள முடியாத நிலை, இது நாளை மஹ்ஷர் பெருவெளியிலே நடக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே மக்கள் எல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்கள். நெருப்பில் விழுந்த புழுக்களைப் போல துடியாய் துடித்துக் கொண்டிருப்பார்கள். சூரியன் தலைக்கு மேலால் என்றால், உடம்பிலே உடைகள் இல்லை என்றால், அணிந்து கொள்வதற்கு செருப்பில்லை என்றால், நிலம் செம்புத்தரையாக இருக்குமையாக இருந்தால் கொஞ்சம் கூட கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா அந்த நாளை? கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல காட்டன் ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறோம், செருப்பு நல்ல கெமிக்கல் இல்லாத நல்ல செருப்பை அணிந்து வந்திருக்கிறோம். அடிக்கடி உடம்பும் தோலும் காயாமல் தண்ணீர் குடித்து எங்களுடைய இந்த சூட்டை நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாளை மஹ்ஷருடைய வாழ்க்கை என்பது, மஹ்ஷர் மைதானத்துடைய நிலை என்பது வித்தியாசமானது. மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு அது. அருமை தோழர்களான சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம அதில்லனி தஹ்த ظில்லி அர்ஷிக் யௌம லா ظில்ல இல்லா ظில்லுக் வலா பாகிய இல்லா வஜ்ஹுக் வஸ்கினி மின் ஹௌதி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், மஹ்ஷர் மைதானத்தில் உன்னுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவெளியில் உன்னுடைய அர்ஷுடைய நிழலுக்கு 7 மனிதர்கள் வருவார்கள். அப்பேற்பட்ட பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கு தந்து உன்னுடைய அர்ஷுடைய நிழலை எனக்கு நீ தருவாயாக என்று சஹாபாக்கள் துஆ செய்வார்கள். அர்ஷுடைய நிழலை துஆ கேட்டிருக்கிறார்கள் பெற்றுக்கொள்வதற்காக. இரண்டாவது கேட்பார்கள், யா அல்லாஹ், மஹ்ஷருடைய மைதானத்தின் தாகத்திலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கடல் நீர் முழுவதை குடித்தாலும் மஹ்ஷரில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய தாகம் தீராது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடல் நீர் முழுவதை குடித்தாலும் தாகம் தீராது என்று சொன்னார்கள். வஸ்கினி மின் ஹௌதி நபியிக், யா அல்லாஹ், உன்னுடைய நபி எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கையினால் கௌசருடைய நீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை மஹ்ஷரிலே தருவாயாக. துஆ கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் நபிகளாருடைய கையினால் அந்த கௌசருடைய நீரின் ஒரு மிடரை, ஒரு துளியை குடிக்கின்றாரோ, லா நத்மஉ பஅதஹா அபதா, அவருக்கு அதுக்கு பிறகு தாகமே ஏற்படாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஹ்ஷர் மைதானத்துடைய இந்த கஷ்டமான நிலையிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக அதற்கேற்ற அமல்களை செய்ய வேண்டும். சஹாபாக்கள் துஆ கேட்டதை போல
அல்லாஹும்ம அதில்லனி தஹ்த ظில்லி அர்ஷிக், யா அல்லாஹ் உன்னுடைய அர்ஷுடைய நிழலை எனக்கு தருவாயாக என்று நாம் துஆ கேட்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 7 மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை நாளை மஹ்ஷரிலே கொடுப்பான். 7 மனிதர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் பெரும் நபிமார்களோ ரசூல்மார்களோ ஷுஹதாக்களோ சித்தீக்கீன்களோ அல்ல. நமக்கும் அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை, வழியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு திறந்து தந்திருக்கிறார்கள். அந்த 7 மனிதர்கள் யார்? இமாமுன் ஆதில், முதலாவது மனிதர் நீதம் செலுத்தக்கூடிய ஒரு தலைவர், நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் என்று சொல்லுகிறார்கள். இமாம். இமாம் என்பவர் யார்? மஸ்ஜிதிலே மக்களுக்கு தொழுவிக்க கூடியவர் மாத்திரம் அல்ல, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பஸ்தராக குடும்பத் தலைவனாக இருக்கக்கூடியவர், அந்த குடும்பத்தின் தலைவர். தன்னுடைய மனைவியோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுகிற போது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து பிள்ளைகளை அரவணைத்து வாழக்கூடிய குடும்பஸ்தர், குடும்ப தலைவர் இருக்கிறார். அவர் ஒரு இமாம். ஒரு ஊரினுடைய, ஒரு மஹல்லாவினுடைய தலைவர். ஒரு பயணத்தில் இருக்கிற போது 3, 4 மனிதர்கள், 5 பேர் நீங்கள் பயணம் செய்கிற போது உங்களுக்குள்ளே ஒரு இமாமை, ஒரு அமீரை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பயணத்தின் தோழர்களுக்கு தலைமை தாங்கி வழிகாட்டக்கூடியவர் ஒரு இமாம். ஆக மொத்தத்தில் தலைவர் என்பது பல வகையிலே அவர்கள் கணிக்கப்படுகிறார்கள். அவர் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களோடு நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ளுகிற போது அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இரண்டாவது மனிதர் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர். வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய வாலிபத்தை கழித்து வாழ்ந்து தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபர். அல்லாஹ்வுக்காக, அதற்காக பள்ளியிலே உட்கார்ந்திருப்பதல்ல நோக்கம். வேறு வேலைகள் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பதென்று நாம் யாரும் நினைத்துவிடக் கூடாது. வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றிக்கொண்ட வாலிபன், தொழிலை இஸ்லாமிய வழிகாட்டலோடு தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒருவர். ஒரு யுத்த காலத்திற்காக சஹாபாக்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மதீனாவில். ஒரு திடகாத்திரமான, ரொம்ப தைரியமுள்ள, வாட்டசாட்டமான ஒரு மனிதர் யுத்தத்திலே கலந்து கொள்ளுகின்ற சஹாபாக்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிற போது அந்த வாலிபர் யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் தொழிலுக்கு சென்று கொண்டிருந்தார். சஹாபாக்கள் எல்லாம் அந்த வாலிபனை பார்த்து ஏளனமாக பேச ஆரம்பித்தார்கள். அவனுக்கு என்ன கேடு இருக்கிறது? அவன் ஏன் யுத்தத்திற்கு வரவில்லை? யுத்தத்திற்கு வந்தால் அவனுக்கும் எங்களோடு சேர்ந்து யுத்தத்திலே கலந்து கொள்ளலாம் அல்லவா என்று அந்த வாலிபனை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் குறை கூறுவதைப் போல ஏளனமாக பேசினார்கள். இந்த வார்த்தை நபிகளாருடைய காதிலே விழுந்த போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஹலாலான முறையிலே சம்பாதித்து உழைக்கச் செல்லுகிறான். அவனை பார்த்தா நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள். அவனும் அல்லாஹுடைய பாதையிலே செல்லுகின்ற ஒரு முஜாஹிதை போல அவனை திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையே இபாதத், வாழ்க்கையை வணக்கமாக்கி கொண்டார்கள். இன்னும் ஒரு வாலிபன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தொழுகைக்காக அசான் சொல்லப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுன் நபவியில். சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்காக நபிகளாரோடு ஜமாஅத்தோடு தொழுவதற்காக ஆர்வத்தோடு விரைந்து செல்லுகிறார்கள். ஒரு மரத்தின் கிளையொன்று ரோட்டில் வீதியிலே குறுக்காக வீழ்ந்திருக்கிறது. எல்லோரும் அதை கடந்து செல்லுகிறார்கள். இந்த வாலிபனும் கடந்து சென்று யோசிக்கிறான், எனக்கு பின்னால் வரக்கூடிய கண் தெரியாதவர்கள், வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள் இதிலே தடுக்கி விழுந்து விட்டால் அவர்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு விடுமே என்ற ஒரு சமூக சிந்தனை அவனுக்கு வருகிறது. தொழுகையிலே கலந்து கொள்வதா, இந்த மரத்தின் கிளையை அகற்றுவதா? அவன் யோசித்து கடைசியிலே வந்து மரக்கிளையை அகற்றிவிட்டு பள்ளிக்குள் ஓடுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாஅத் தொழுகை முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் வெளியே வருகிறார்கள்.
அதை பார்த்தபோது அந்த வாலிபனுக்கு கவலை வருகிறது. இந்த மரத்தின் கிளையை எடுத்து போட்டதனால் தானே ஜமாஅத்தை நான் தவற விட்டு விட்டேன். கவலை வருகிறது. தன் கவலையையும் தன் நிலையையும் நபிகளாரிடத்திலே போய் சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், நீ செய்த அந்த சமூக சேவையை பார்த்து ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தினான் என்று சொன்னார்கள். வகஃபர் அல்லாஹ், அல்லாஹ் உன் பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். அந்த வாலிபனை பார்த்து இபாதத் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. சுருக்கமாக சொன்னார்கள், வஷாபுன் நஷ்அ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தி கழிக்கக்கூடிய ஒரு வாலிபன் நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரன் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் இடத்தை கொடுக்கிறார்கள். மூன்றாவது மனிதன் வர்ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், பள்ளிகளோடு அதிகமாக தொடர்புள்ளவர்கள், சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பள்ளியை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். வேலைகளில் சென்றாலும் தொழுகைக்குரிய நேரம் வந்தால் பள்ளிக்கு வருவதிலே ஆர்வம் கொண்டவர்கள். ஏன் மஸ்ஜிதை விரும்ப வேண்டும்? அது அல்லாஹுடைய மாளிகை. ஏன் நாம் மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும்? மலக்குகள் எங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் நிறைந்திருக்கின்ற அல்லாஹுடைய வீடு இது. மஸ்ஜிதை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? அல்லாஹுவை சுஜூது செய்யக்கூடிய நல்லோர்கள், சீதேவிகள் வந்து செல்லுகின்ற இடம் இது. மஸ்ஜிதை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? ஷைத்தான் இல்லாத ஒரே ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்குமேயாக இருந்தால் அல்லாஹை சுஜூது செய்கின்ற மஸ்ஜிதுகள் மாத்திரம்தான். சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹுடைய வீடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்தை நாம் விரும்பக்கூடாதா? சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவருடைய உள்ளம் பள்ளியின் பக்கமாக ஆர்வமாக இருக்கிறதோ, பள்ளியோடு தொடர்புள்ளதாக இருக்கிறதோ, ஐங்கால தொழுகைக்காக வந்து செல்லுகின்றார். எப்போதாவது எச்சந்தர்ப்பத்திலாவது சமூக சேவைகள் சம்பந்தமான கூட்டங்கள் விவகாரங்களுக்காக அழைக்கப்பட்டால் தன் சொந்த வேலைகளை விட்டு மஸ்ஜிதின் பக்கமாக விரைந்து வருகிறார். மஸ்ஜிதுக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் தன் சொந்த சொத்தொன்றுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை போல கவலைப்படுகிறார், உணர்கிறார். மஸ்ஜிதோடு ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்கள் நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் நாலாவது இடத்தில் வகிக்கக்கூடியவர்கள் வர்ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலைஹி வதஃபர்ரக அலைஹி, இரண்டு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்கின்ற விடயத்திலே நண்பர்களாக சேர்ந்து உதவி செய்கிறார்கள். அந்த இருவரும் நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமூக சேவையிலே நாம் ஈடுபடுகிற போது, சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹிதமத்திலே நாம் ஈடுபடுகிற போது, தனியாளாக அல்லாமல் இருவர் மூவராக கூட்டிணைந்து சேர்ந்து செய்கிற போது அந்த வேலை மிகவும் கச்சிதமாக நடைபெறும். எங்களுக்கு அது சுமையாக இருக்காது, அது எங்களுக்கு பாரமாக இருக்காது, செய்து முடிப்பதற்கு இலகுவானதாக இருக்கும். மட்டுமல்ல, அந்த சமூக சேவையை தொடர்ந்து செய்வதற்கு அது எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். எப்போது தெரியுமா? இருவர் மூவர் 4 பேராக 5 பேராக நாம் சேர்ந்து ஒரு வேலையில் ஈடுபடுகிற போது. சமூகத்தினுக்காக வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றானே, அப்படியாக நன்மையான காரியங்களில் சமூக சேவைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட மனிதர்கள் நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள். ஐந்தாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வர்ரஜுலுன் தலபத்துஹு இம்ராஅத்துன் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், யார் ஒரு மனிதர் தனிமையில் இருக்கிற போதும் அல்லது பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிற போதும், யார் என்னை பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் 6வது இடத்திலே இருப்பவர் وَرَجُلٌ تَصَدَّقَ بِصَدَقَةٍ فَأَخْفَاهَا حَتَّى لَا تَعْلَمَ شِمَالُهُ. ஒரு மனிதர் வலது கையினால் தர்மம் செய்கிறார், உதவி செய்கிறார், ரகசியமாக, இடது கை அறியாத அளவுக்கு. யார் ஒருவர் ரகசியமாக உதவி செய்கின்றாரோ, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் என பசியோடு பட்டினியோடு தேவையுள்ள மக்களுக்கு யார் ஒருவர் ரகசியமாக, விளம்பரம் இல்லாமல், 4 பேருக்கு சொல்லி தெரியாமல் யார் ஒருவர் ரகசியமாக உதவி செய்கின்றாரோ அந்த மனிதர் நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு கண்ணியத்திற்குரியவர்களே. நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக அதனுடைய கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டு செல்லுகிறேன். எத்தனையோ பல கணவன்மாருக்கு தெரியாது தன்னுடைய மனைவி ரகசியமாக செய்கின்ற சதகா. எத்தனையோ மனைவிக்கு தெரியாது தன்னுடைய கணவனினால் எத்தனை பல குடும்பங்கள் வாழ்கிறார்கள், அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது சில மனைவிமாருக்கு கூட தெரியாது. ரகசியமாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னுடைய தகப்பனினால் எத்தனையோ ஏழை பிள்ளைகள் அனாதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பிள்ளைகளுக்கு தெரியாது. வஃபாத்துக்கு பிறகுதான் அங்கலாய்க்கிறார்கள், ரகசியம் பேணுகிறார்கள். எந்த விதமான உபகாரமோ நன்றியோ எதிர்பார்த்து அல்ல, புகழை எதிர்பார்த்து அல்ல. மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரு மனிதரை நீங்கள் வாழ வையுங்கள், முழு மனித சமூகத்தை வாழ வைத்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்னுடைய பணத்தினால் பாடசாலையிலே கற்கின்ற ஒரு மாணவன் படித்து அவன் ஒரு புத்திஜீவியாக இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு பயனுள்ள ஒரு அறிவாளியாக வளர்த்துமே, நான் வளர்க்கின்ற என்னுடைய பிள்ளைகளைப் போல எங்கேயாவது ஒரு மதரசாவிலே ஓதுகின்ற ஒரு மாணவனுடைய செலவை பொறுப்பேற்றுக் கொண்டால் நாளை ஒரு நாள் என் பிள்ளைகள் எனக்காக துஆ செய்வதைப் போல அவர்கள் எனக்கு துஆ செய்வார்களே. மட்டுமல்ல, அவர்களை வாழ வைத்தால் என்னையும் என் குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா வாழ வைப்பான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எம்முடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி ஏழைகளுக்கு செல்ல வேண்டும். அது ரமலானுக்குரியது மாத்திரம் அல்லது எம்முடைய உடம்பில உயிர் இருக்கின்ற வரைக்கும் நாளாந்தம் அந்த சதக்காவை கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், ரகசியம் பேண வேண்டும். நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் திகழலாம். அந்த தைரியத்தோடு நாம் அதை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் 7வது மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத மனிதனுடைய கண்கள். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், வலிகள், தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகள். அல்லாஹ்விடத்திலே தொழுதுவிட்டு 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், என் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், என் குற்றங்குறைகளை மறைத்து விடியா அல்லாஹ், எனக்கு வந்திருக்கிற இந்த சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இந்த உலகத்திலே நான் சகித்துக் கொள்ளுவேன். மௌத்துக்கு பிறகு யா அல்லாஹ் என்னை தண்டித்து விடாதே, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு ரஹ்மானே. நீ என்னை மன்னிக்காவிட்டால் வேறு யாரால் என்னை மன்னிக்க முடியும் என்று உள்ளத்தால் உணர்ந்து கல்பு கலங்கி யாருடைய கண்களிலிருந்து துஆ கேட்கிற போது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஒரு துளி கண்ணீர் வடிந்து விடுகிறதோ, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத அந்த கண்ணையும் அந்த உடம்பையும் அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத அந்த மனிதன் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 7 கூட்டத்தாரும் மஹ்ஷர் பெருவழியில இருக்கின்ற அந்த அமளிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வெயில், சூடு, அத்தனை விதமான ஆபத்துக்களிலும் பாதுகாப்படைந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் குளிர்ச்சியான நிலையில் சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 7 கூட்டத்திலே நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க கூடாதா? இந்த 7 கூட்டத்தில்
இந்த 7 தகைமையில் இந்த 7 குவாலிட்டிஸ் எனக்கிட்ட என்ன இருக்குது? இல்லை என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம எம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வேறு யாராலும் எம்மை மாற்றவே முடியாது. இறுதியாக இந்த வறட்சியான காலநிலை நீங்குவதற்காக துஆ செய்வோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். சந்தர்ப்ப துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிகமாக துஆ கேட்போம். அல்லாஹும்ம அகீஸ்னா, அல்லாஹும்ம அகீஸ்னா, அல்லாஹும்ம அகீஸ்னா. யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய மழையை பொழிவிப்பாயாக, ரஹ்மத்துடைய மழையை பொழிவிப்பாயாக, ரஹ்மத்துடைய மழையை பொழிவிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஏற்பட்ட கடுமையான வறட்சி உஷ்ணமான நிலையில் அல்லாஹ்விடத்தில் 3 தடவைகள் துஆ கேட்டார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெயிலையும் உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் சூட்டையும் வெறுக்கிறோம், அல்லது அது வேண்டாம் என்று மனதால் நினைக்கிறோம். இன்று எத்தனை பேர் சுபஹினுடைய தொழுகையிலே அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்துடைய மழையை கேட்டு துஆ செய்திருப்போம்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹும்ம அகீஸ்னா. என் உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பலகீனமானவர்கள். ரொம்ப ரொம்ப நீளமான ஆழமான துஆக்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கு கஷ்டமாக ஆகிவிடும் என்பதனால் ஜவாமிஉல் கலிம், சொற்சுருக்கம், பொருட்செறிவு, சின்ன வார்த்தை, ஆழமான கருத்துக்களுடைய துஆ அல்லாஹும்ம அகீஸ்னா. படித்தவர்களும் சொல்லலாம், படிக்காதவர்களும் சொல்லலாம். இந்த துஆவை ஓதுவோம் கண்ணியத்திற்குரியவர்களே. இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம அஸ்கி இபாதக் வ பஹாயிமக் வன்ஷுர் ரஹ்மதக் வஹீ பலதக்கல் மையித். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள், நீ படைத்த மிருகங்கள், உயிரினங்களுக்கு இந்த மழையை பொழிவிப்பாயாக. வபஹாயிமக, கால்நடைகளுக்கு உன்னுடைய மழையை பொழிவிப்பாயாக. வன்ஷுர் ரஹ்மதக், அது ஒரு ரஹ்மத்துடைய மழையாக வரட்டும். அழிவுகளை தருகின்ற பெருவெள்ளமாக வந்து அழித்து செல்லுகின்றவைகளாக, உயிர் சேதத்தையோ பொருட்சேதங்களையோ தருகின்ற மழையாக இல்லாமல் அது ஒரு ரஹ்மத்துடைய மழையாக வரட்டும். அந்த ரஹ்மத்துடைய மழை செய்கின்ற வேலை என்ன தெரியுமா? வாஹிய பலதக்கல் மையித், காய்ந்து போய் வறண்டு போய் இருக்கிற இந்த பூமியை உயிர்ப்பிக்கட்டும். அப்படியான மழையை பொழிவிக்க செய்யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய கடந்த காலங்களையும் சிறப்பாக்கியதை போல எதிர்வருகின்ற காலங்களை சிறப்பாக்கி தந்தருள்வானாக. உன்னுடைய மேலான ரஹ்மத்துடைய மழையை பொழிவிக்க செய்தியா அல்லாஹ் இந்த பூமியை குளிர்ச்சி அடைய செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக. எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்புள்ளதாக்கி தருவாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய மறுமை வாழ்வை பிரகாசம் உள்ளதாக்கி வைப்பாயாக. திடீர் மௌத்திலிருந்து எம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. நீண்ட காலம் வாழ்ந்து உனக்காக அதிகமாக அமல் செய்யக்கூடிய உடற் சுகத்தையும் நீண்ட ஹயாத்தையும் ஈமானையும் நம் அனைவருக்கும் தருவாயாக. எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.